யோசுவாவுடைய வரலாற்று புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 5-13 வரை உள்ள வசனங்களில் காலேபை குறித்து பார்க்கிறோம். காலேப் வந்து பேசுகிறான் யோசுவாட்ட. இந்த யோசுவாவும் காலேப்பும் தான் மோசேயினுடைய காலத்தில் 45 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர்களாகி 40 வயசு வாலிபர்களாக இருந்தாங்க. 40 வயசே வாலிபர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுகிறான், நான் அன்னைக்கு அந்த 12 பேரில் போயிட்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே சொன்னேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பலனு அன்னைக்கு எப்படி சண்டை போடுறதுக்கு எனக்கு பலன் இருந்துச்சோ இன்னைக்கும் இந்த 80 வயதிலும் எனக்கு இருக்கிறது. ஸோ மனம் புதிதானே இப்படி வரணும். எப்படி தேவன் அன்னைக்கு என்னை வச்சிருந்தாரோ அதே பலனோட தான் இன்னைக்கும் உங்களை வைக்க விரும்புகிறார். எப்படி வாலிபத்தில் 40 வயதில் அவன் காலேப் சொல்கிறான், 40 வயசில் எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் காலேப் சொல்கிறான், மலை நாட்டை எனக்கு தாரும். எந்த நாட்டை தாங்க? சத்தமாக சொல்லுங்க. மலை நாட்டை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். வயசானாலும் அந்த கனவு இருக்குது. சில பேருக்கு வயசானா கனவும் இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆனால் என்னால் செய்ய முடியுமாங்கிற தைரியம் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விசுவாசமும் கனவும் உனக்கு இருக்கலாம், ஆனால் உன்னால் செய்ய முடியுங்கிற தைரியம் உனக்கு வேண்டும். என்ன, நீ முதிர் வயதில் தான் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, சபைகளில் இருக்கிற மூத்த விசுவாசிகளே, வயசாயிடுச்சு அப்படின்னு தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் எப்பொழுது புறக்கணிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் நினைவுகள் மாறுகிறது, உங்கள் அனுபவங்கள் மாறுகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தொலைக்க ஆரம்பிக்கிறீர்கள். காலேப் சொல்லுகிறான், எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். சொல்லுங்க சத்தமா. மலை நாட்டில் யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வந்து கானான் தேசத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஏனோக்கியர் இருந்த மலை நாட்டை மட்டும் பிடிக்க முடியல. முத இந்த 12 பேர் போனப்ப இந்த மலை நாட்டில் இருக்க ஏனோக்கியரை பார்த்து தான் பயந்தாங்க. அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா ராட்சசர்களாக இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? வெட்டுக்கிளி போல தெரிஞ்சாங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தாலும் அந்த மலை நாட்டு பக்கம் எவனுமே போகல, ஏனோக்கியரை விட்டு வச்சுருந்தாங்க. காலேப் வந்து 85 வயசில் கேட்குறான். எத்தனை வயசில் கேட்குறான்? 85 வயசானவங்களாம் கையை தூக்கி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நமக்கு எப்படியோ போயிட்டு இருக்கிறீங்களா? 85 வயதுகளே காலேப் சொல்லுகிறான், அந்த மலை நாடு எனக்கு. ஏனோக்கியர் இருக்கார்களேன்னு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? 40 வயதிலே தேவன் எனக்கு கொடுத்த அந்த பலம் 85 வயதிலும் எனக்குள் இருக்கிறது. அன்றைக்கு யுத்தம் செய்வதற்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கிறதுனால அந்த ஏனோக்கியரை நான் போய் விரட்டுவேன். அதுதான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பதற்கு அடையாள தேவ பிள்ளைகளே. பரவி பாய்கின்ற, சொல்லுங்க சத்தமா, நான் தானேன்னு பாடணும். நிறுத்துப்பா. 6 பரவி பாய்ஞ்சு போகணும், எதுவுமே தடுக்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? அப்படி 6 நேற்று கூட நாங்கள் நியூஸில் பார்த்தோம். மும்பையில் வந்து உள்ள வெள்ளம் வருது. அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் காரு பைக்கெல்லாம் முங்கிக்கிட்டு இருக்கு. என் மகன் கேட்டால் என்னப்பா இப்படி வருது? நான் சொன்னேன், 6 இங்கே உள்ளே வந்துருச்சுன்னு. 6 வந்துருச்சுன்னா எதுவுமே இடத்த பார்க்காது. அது மாடி வீடு கீடி எல்லாம் எல்லாத்தையும் உள்ளே போந்து தூக்கம் பாருங்க. கர்த்தர் அப்படி தான் உங்களை பலமுள்ளவர்களாய் தேவன் வைக்க விரும்புகிறார். ஏதோ இழுத்துக்கிட்டு 1.5 கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை காலை இழுத்துக்கிட்டு நடமாடுன்னு கர்த்தர் உங்களை சொல்லலை. மனம் புதிதாகணும். இதெல்லாம் மனசில் ஏற்றணும். கண்டதை மனசில் ஏற்றக்கூடாது. இந்த தரித்திரத்தை கண்டதை அவன் சொன்னது இவன் சொன்னதில் ஏற்றாத. கர்த்தர் சொல்லுகிறாரு, முதிர் வயதிலும் கடிதந்து புஷ்டியும் பசுமவுமாய் இருப்பாய். காலேப் 85 வயசில் கேட்குறான். 85 வயசில் கேட்குறான், அந்த மலைநாடு, அந்த ஏனோக்கியரின் பட்டணம் நான் சொந்தப்படுத்தி கொள்ள போகிறேன். ஏன் தெரியுமா? அந்த 40 வயதில் இருந்த அந்த இளமையின் வீரம் இன்னைக்கு 85 வயதிலையும் கர்த்தர் அப்படியே வச்சிருக்கார். கர்த்தர் எடுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பலத்தை சுகத்தை தேவன் எடுக்கிறதே கிடையாது. அதை எடுக்கிறது பிசாசு.
உங்கள் காதில் வந்து சொல்லுவான், உனக்கு வயசாயிடுச்சு, உன் நம் முடியை பற்றியா நரைச்சிருச்சு, அதனால் கண்ணு சரியாக டிம்மாகுனா, ஆமாம் கண்ணு தெரியாமல் போகுது பற்றியா, கால் இழுக்குதுல, கை இழுக்குதுல, அப்படி சொல்லி அவன் பிசாசு உங்கள் சரத்தில் இருக்க புஷ்டியை திருடிக்கிட்டு இருக்கான். விடாதீங்க.